வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிற சமூக நீதி அப்படிங்கிற பாடத்தில் இடம்பெற்றிருக்கிற குறிப்புகளை தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, இந்த குறிப்புகளை பார்க்கும்போது அந்த பாடத்தை படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா இந்த குறிப்புகள்லேயே அந்த பாடத்தை முழுவதுமாக சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக கவர் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, இந்திய அரசியல் அமைப்பில் சமூக நீதி பாடத்தை படிக்கும்போது நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் என்னென்ன பாடங்களில் கவர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இந்தியன் பாலிடிக்ஸ், அதாவது இந்திய அரசியலமைப்பு, தமிழ்நாடு வரலாறு, திராவிட கட்சிகளின் வரலாறும் ஒரு பகுதி கவர் ஆகுது. அதே மாதிரி யூனிட் 8 சம்மந்தப்பட்ட சில குறிப்புகளும் இந்த பாடத்தில் கவர் ஆகுது. இந்த 45 குறிப்புகளை மட்டும் நம்ம படிக்கும்போது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நம்ம அதிக கேள்விகளுக்கு பதிலளிக்க வாய்ப்புள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது சாதியை வைத்து மட்டுமே எடை போட முயலும் சிந்தனை காட்டுமிராண்டித்தனமானது. இது யார் கூறியது என்றால் தந்தை பெரியார். நண்பர்களே, இந்த குறிப்பில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூற்றை கொடுத்துட்டு இதை யார் கூறியது என்று கேட்பார்கள். அதாவது மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது சாதியை வைத்து மட்டுமே எடை போட முயலும் சிந்தனை காட்டுமிராண்டித்தனமானது என்று தந்தை பெரியார் கூறியுள்ளார் என்று நாம் பதிலளித்து விடலாம். செகண்ட் பாயிண்ட், சமூக மற்றும் கல்வியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினரின் முன்னேற்றத்திற்கான சிறப்பு திட்டங்களை உருவாக்குவதற்கு அரசியலமைப்பு சட்ட விதி 29(2) தடையாக இருக்காது என கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி பிரிவு 15(4) ஆகும். நண்பர்களே, இந்த குறிப்பில் சுருக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இடஒதுக்கீடு கொடுக்க அரசியலமைப்பு சட்ட விதி 29(2) தடையாக இருக்காது அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. நண்பர்களே, இப்படி கூறும் அரசியலமைப்பு சட்ட விதி, அதாவது பிரிவு என்னன்னு பார்த்தோம்னா 15 உட்பிரிவு 4 ஆகும். நண்பர்களே, இப்போ ஆர்டிகல் 15 என்ன கூறுதுன்னு நம்ம பார்க்கணும். ஆர்டிகல் 15 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சமயம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் ஆகிய காரண அடிப்படையில் மக்கள் வேறுபடுத்தப்படுவதை தடை செய்கிறது. இப்போ நம்ம ஆர்டிகல் 29னா என்னன்னு பார்த்துருவோம். அதாவது சிறுபான்மையினர் தமது சொந்த மொழி, எழுத்து, வடிவம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொள்ள அரசியலமைப்பு சட்டம் உரிமை அளிக்கிறது. அதுதான் ஆர்டிகல் 29 நமக்கு புரிகிறது. அதாவது இந்த ஆர்டிகல் 29 உட்பிரிவு 2 இந்த இடஒதுக்கீடு கொடுக்க இந்த விதி தடையாக இருக்காது அப்படின்னு ஆர்டிகல் 15 நமக்கு கூறுகிறது. மூன்றாவது குறிப்பு, இந்திய அரசியலமைப்பு பிரிவு 16(4) என்ன கூறுதுன்னு பார்த்தோம்னா, அரசு பணியில் போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாத அனைத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான பணி நியமனங்களில் இடஒதுக்கீடு வழங்க மேற்கொள்ளப்படும் செயல்களுக்கு இவ்விதி தடையாக இருக்காது அப்படின்னு கூறுது. அதாவது நண்பர்களே, ஆர்டிகல் 16 என்ன கூறுதுன்னு பார்த்தோம்னா, அரசாங்க வேலை வாய்ப்பில் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் சம வாய்ப்பை உறுதி செய்கிறது. நண்பர்களே, இந்த சம வாய்ப்பை கொடுப்பதற்காக அரசு பணியில் போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாத அனைத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை இந்த 16(4) இந்த அரசியலமைப்பு பிரிவு நமக்கு வழங்குகிறது. நான்காவது குறிப்பு, சுதந்திர இந்தியாவில் பிற்படுத்தப்பட்டோருக்கான முதல் ஆணையம் காக்கா கலேல்கர் தலைமையில் 1953 அமைக்கப்பட்டது. நண்பர்களே, இந்த குறிப்பில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பிற்படுத்தப்பட்டோருக்கான காக்கா கலேல்கர் மற்றும் 1953, அதாவது முதல் நாணயம் 1953ஆம் ஆண்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நண்பர்களே, இதர பிற்படுத்தப்பட்டோர் அல்ல நண்பர்களே, பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் தான் காக்கா கலேல்கர். அதாவது இதர பிற்படுத்தப்பட்டோர் என்ற வார்த்தை பின்னால் சேர்க்கப்பட்டது. கொஸ்டினில் இதர பிற்படுத்தப்பட்டோர் என்ற வார்த்தை இடம்பெற்றிருந்தால் நம்ம அது தவறு என்று நாம் குறித்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது குறிப்பு, இந்தியா முழுவதும் அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டுமே பின்பற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1835. நண்பர்களே, இந்தியாவில் பலதரப்பட்ட மொழிகள் உள்ளன. இந்திய அரசியலமைப்பால் 22 மொழிகள் அதாவது அலுவலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அதில் குறிப்பாக தேசிய அலுவலக மொழியாக ஹிந்தியும் ஆங்கிலமும் அறிவிக்கப்பட்டுள்ளன. நண்பர்களே, இவ்வளவு மொழிகள் இருக்க இந்தியாவில், அதாவது இந்தியாவில் சுமார் 1600க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. நண்பர்களே, இந்தியாவில் மிக பெரும் மொழிகளாக ஹிந்தி, வங்காளம், சமஸ்கிருதம், உருது போன்ற மிகப்பெரிய மொழிகள் உள்ளன நண்பர்களே. அதே மாதிரி நண்பர்களே, அதே காலகட்டத்தில் பாரசீக மொழியும் இந்திய ஆட்சி மொழியாக இருந்துள்ளது. இவ்வாறு ஆளுமை மிக்க மொழிகள் பல இருந்தும் அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டுமே பின்பற்றப்படும் என்று
ஆங்கிலேய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது என்றால் அது எவ்வளவு மிக முக்கியமான காரியம் என்று நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அவ்வாறு அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தோம்னா 1835. நண்பர்களே, இது இந்திய வரலாறு கேள்வியிலும் இடம்பெற வாய்ப்புள்ளது. 6வது குறிப்பு, ரயத்து வாரி முறையை ஆய்வு செய்து அறிக்கையை தாக்கல் செய்தவர்கள் பிரான்சிஸ் எல்லிஸ் மற்றும் தாமஸ் மன்றோ. நண்பர்களே, ரயத்து வாரி முறை ஆய்வு என்று வந்தாலே நாம் பிரான்சிஸ் எல்லிஸ் மற்றும் தாமஸ் மன்றோ முதலானவர்களை நாம் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, இது ஏன் முக்கிய குறிப்பாக உள்ளதுன்னு பார்த்தோம்னா, ரயத்து வாரி முறை நண்பர்களே, அதாவது பாரம்பரியமாக நிலத்தை உழுபவர்களிடமிருந்து அவர்களிடமிருந்து பிடுங்கி இந்த ஜமீன்தாரர்கள் முதலான பெரும் செல்வந்தர்களிடம் கொடுத்ததால் மக்களுக்கு, அதாவது அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வரிப்பணம் குறைகிறது. இது என்ன காரணம்னு பார்க்கும்போது இந்த ரயத்து வாரி முறை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதை ஆய்வு செய்கிறதுக்காக தான் ஆங்கிலேய அரசாங்கம் இருவரை ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறது, இந்த பிரான்சிஸ் எல்லிஸ் மற்றும் தாமஸ் மன்றோ. நண்பர்களே, இவ்வாறு ஆய்வு செய்ததன் விளைவாக என்னாச்சுன்னு பார்த்தோம்னா, மறுபடியும் அந்த ஜமீன்தாரர்களிடம் இருந்த நிலம் மறுபடியும் மீண்டும் அந்த உழவர்களிடையே கொடுத்துட்றாங்க. மேலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் விவசாயம் செய்ய நில ஒதுக்கீடு செய்கிறாங்க. அதனால தான் நண்பர்களே, ரயத்து வாரி முறையும் பிரான்சிஸ் எல்லிஸ் மற்றும் தாமஸ் மன்றோவின் பெயர்களும் மிகவும் முக்கியமானதாக உள்ளன. 7வது குறிப்பு, சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதியுதவி திட்டங்களை 1885 அறிவித்தது. நண்பர்களே, இதில் கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதியுதவி திட்டங்களை எந்த ஆண்டு அறிவித்ததுன்னு கேட்பாங்க. நண்பர்களே, சென்னை மாகாணம் என்பதை அன்றைக்கு மெட்ராஸ் பிரசிடென்சி என்று தான் அழைப்பார்கள். அதாவது அந்த மദ്രാஸ் மாகாணம் எதை உள்ளடக்கியதுன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு, கேரளாவின் ஒரு பகுதி, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் ஒடிசாவின் ஒரு பகுதி முதலியவற்றை உள்ளடக்கியதாக இருந்தது. அவ்வளவு பெரியதாக இந்த மദ്രാஸ் மாகாணம் இருந்தது. நண்பர்களே, இந்த 7வது பாயிண்ட் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் நண்பர்களே ஆட்சி செய்த மன்னர்களும் சரி, ஆட்சி செய்த அரசாங்கங்களும் சரி, அதாவது உள்ளூர் அரசாங்கங்களும் சரி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சரியான உதவிகளை செய்யவில்லை. அதாவது கல்வி கொடுக்கவில்லை மற்றும் பொருளாதார உதவிகளை செய்யவில்லை. அந்த காலத்து இந்திய அரசாங்கங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை அடிமைகளாகத்தான் வைத்திருந்தார்கள். இந்த தாழ்த்தப்பட்ட மக்களின் நிலையை எண்ணி பார்த்த ஆங்கில அரசாங்கம் 1885 அதாவது மദ്രാஸ் மாகாணத்தை ஆட்சி செய்த ஆங்கில அரசாங்கம் நிதியுதவி திட்டத்தை அறிவித்தது. 8வது குறிப்பு, செங்கல்பட்டு மாவட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்தவர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திருமென்கீரை ஆவார். யார் அப்படின்னா திருமென்கீரை, செங்கல்பட்டு ஆட்சியர். நண்பர்களே, இந்த பாயிண்ட் ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னு பார்த்தோம்னா, இவர் அறிக்கை தாக்கல் செய்ததால் தான் நண்பர்களே பஞ்சமர் நிலங்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆங்கில அரசாங்கம் நிலங்களை ஒதுக்கியது. இது எவ்வளவு பெரிய காரியம் நம்ம நினச்சி பார்க்கணும். இதில் நோட் பண்ண வேண்டிய வார்த்தைகள் என்னென்னு பார்த்தோம்னா, செங்கல்பட்டு மாவட்டம், தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் ஆட்சியர் திருமென்கீரை. 9வது குறிப்பு, திருமென்கீரைவின் அறிக்கையை பரிசீலித்த அரசு 1892 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரித்து கொடுத்தது. இது பஞ்சமி நிலம் என அழைக்கப்பட்டது. நண்பர்களே, இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, பஞ்சமி நிலங்களை எந்த ஆண்டு அல்லது எத்தனை லட்சம் ஏக்கர் ஒதுக்குனாங்கன்னு கேட்பாங்க. நம்ம எந்த ஆண்டு அப்படின்னா 1892. எத்தனை லட்சம் ஏக்கர்னா 12 லட்சம் ஏக்கர். மദ്രാஸ், அதாவது தமிழ்நாட்டில் அல்ல நண்பர்களே, மദ്രാஸ் மாகாணத்தில். நண்பர்களே, இந்த நிலம் ஏன் பஞ்சமி நிலம் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா, அதாவது சாதிய படிநிலைகளுக்கு கீழே இருக்கிறவங்க பஞ்சமர்கள் என அழைக்கப்பட்டனர். அதாவது பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், இந்த 4 படிநிலைகளுக்கு கீழே 5வதாக உள்ளவர்கள் பஞ்சமர் என்று அழைக்கப்பட்டனர். அதனால் இவர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலம் பஞ்சமி நிலம் என அழைக்கப்பட்டது. நண்பர்களே, இந்த பஞ்சமர்கள் அடிமைகளாக வைத்திருந்தார்கள் என்பதை நான் முன்னரே கூறியிருக்கிறேன். 10வது பாயிண்ட், பஞ்சமர் பள்ளிகளை ஆதி திராவிடர் பள்ளிகள் என அழைக்கப்பட வேண்டும் என மா. சிங்காரவேலர் மற்றும் அயோத்திதாஸ் பண்டிதர் போன்றோர் கூறினார். நண்பர்களே, இங்கே கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, பஞ்சமர் பள்ளிகளை ஆதி திராவிடர் பள்ளிகள் என அழைக்கப்பட வேண்டும் என கூறியவர் யார் என்று கேட்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷனில் மா. சிங்காரவேலர் மற்றும் அயோத்திதாச பண்டிதர் இவர்களுடைய பெயர் யாராவது ஒருவருடைய பெயர் இருந்தால் நாம் அதை சரியாக குறிக்க வேண்டும். நண்பர்களே, அயோத்திதாச பண்டிதர் ஒரு ஆதி திராவிடர் மற்றும் சிங்காரவேலர் பொது உடைமையில் அதிக தீவிர ஈடுபாடு கொண்டவர். நண்பர்களே,
அயோத்திதாச பண்டிதரை வந்து அந்த காலத்திலேயே, அதாவது சுமார் 100 வருடங்களுக்கு முன்னாலேயே அவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த கேட்டகரியில் பிறந்து அவர் வந்து பட்டம் பெற்றிருக்கிறார். அவரை பற்றி வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். நண்பர்களே, ஏன் இவர்களுக்கு ஆதி திராவிடர் என்ற பெயர் வந்ததுன்னு ஒரு கேள்வி எழும். ஏன் அப்படின்னா, வடக்கிலிருந்து படையெடுத்து தென்னிந்தியாவிற்கு வந்த ஆரியர்கள் அல்லது உயர் ஜாதி பிரிவினர் வந்து குறிப்பிட்ட திராவிட இனத்தைச் சேர்ந்த குறிப்பிட்ட மக்களை வந்து அடிமைகளாக்கி அவங்கள வந்து பஞ்சமர்களாக, அதாவது அடிமைகளாக வைத்திருந்தனர். காலப்போக்கில் வந்து அவர்களுடைய அடையாளம் வந்து மறைக்கப்பட்டது. அதனால தான் வந்து இவர்களுக்கு வந்து ஆதி திராவிடர், அதாவது திராவிட இனத்தைச் சேர்ந்ததால் ஆதி திராவிடர் என பெயர் வைக்க வேண்டும் என்று பல்வேறு தலைவர்களும் கூறினர். 11வது குறிப்பு, பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான குழந்தைகள் அனுமதிக்கப்படுவதை தடுக்கக்கூடாது என 1854 நீதிமன்றமும் 1865 இந்தியாவுக்கான அமைச்சரும் ஆணையிட்டனர். அப்போது அந்த காலத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, சுமார் 150 வருடங்களுக்கு முன்னால் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து பள்ளிகளுக்கு அனுமதிக்கப்படவில்லை. அதாவது வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்லாதவர்கள், அதாவது உயர் சாதி பிரிவினர் மற்றும் அவர்களுக்கு மேல் உள்ள சாதியினர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் பள்ளிகளில் நுழைவதை தடுத்தார்கள். ஏன்னா வந்து துணி துவைக்கணும், விவசாயம் பண்ணணும், இதுக்கெல்லாம் ஆள் தேவை பார்த்தீங்களா, மற்றும் பல்வேறு கீழ்மட்ட வேலைகளை செய்ய ஆள் வேண்டும். அதனால் வந்து இவங்க படித்து எங்கே நமக்கு ஈக்குவலாக வந்துட்டால் என்ன பண்ணுறது, இவங்க வந்து நம்மளை அடிமையாகிடுவாங்களே அப்படின்னு பயந்துட்டு இவங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கல்வி வந்து மறுக்கப்பட்டது. நண்பர்களே, இந்த குறிப்பில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டுகள், அதாவது 1854 மற்றும் 1865, இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நண்பர்களே, அப்படி இவர்கள் ஆணையிட்டும் கூட தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்லாதவர்கள், அதாவது உயர் சாதி பிரிவினர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை பள்ளிகளுக்கு அனுமதிக்கப்படவில்லை. மீண்டும் அதே நிலைமை தான் ஏற்பட்டது. 12வது குறிப்பு, சென்னை மாவட்ட அனைத்து துறைகளிலும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அளித்து 1892 ஆணை பிறப்பிக்கப்பட்டது. நண்பர்களே, இந்த பாயிண்டில் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, சென்னை மாவட்ட அனைத்து துறைகளிலும் வகுப்பு வார பிரதிநிதித்துவம் அளித்து எந்த ஆண்டு ஆணை பிறப்பிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1892 நம்ம நினைவில் வச்சுக்கணும். நண்பர்களே, சென்னை மாகாணம் அல்ல, சென்னை மாவட்டம், அதாவது மதராஸ் மாவட்டம். மதராஸ் மாகாணத்தில் அந்த மதராஸ் மாவட்டத்தில் மட்டும் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது. 13வது குறிப்பு, அலெக்சாண்டர் கார்டியூ தலைமையிலான ராயல் ஆணையம் 1913 வந்தது. நண்பர்களே, இங்கே ராயல் ஆணையம் ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னு பார்த்தோம்னா, இந்த அலெக்சாண்டர் கார்டியூ தலைமையிலான ராயல் ஆணையம் வந்தபோது பல்வேறு தரப்பினரும், அதாவது பல்வேறு அமைப்புகளும் பிராமணர் அல்லாதவர்களுக்கு, அதாவது பிராமணர்கள் வந்து அரசு பணிகளில் அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் வந்து பிராமணர் அல்லாதவர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கூறி பல்வேறு அமைப்புகளும் இந்த ஆணையத்திடம் வந்து கோரிக்கை வைத்தனர். அதனால தான் இந்த ராயல் ஆணையம் வந்து முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த ராயல் ஆணையம் யாருடைய தலைமையில் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அலெக்சாண்டர் கார்டியூ. ஆண்டு வந்து 1913. இது நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. 14வது குறிப்பு, பிராமணர் அல்லாதோர் அறிக்கையை வெளியிட்டவர் சர் பி தியாகராயர் ஆவார். அதாவது சர் பி தியாகராயர். நண்பர்களே, இங்கே கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தோம்னா, பிராமணர் அல்லாதோர் அறிக்கையை வெளியிட்டவர் யாருன்னு கேட்பாங்க. அதாவது நடேசனார், சர் பி தியாகராயர், நாயுடு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. நம்ம வந்து பிராமணர் அல்லாதோர் அறிக்கையை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டால் நம்ம வந்து சர் பி தியாகராயர்னு சரியாக குறிக்கணும். 15வது குறிப்பு, நண்பர்களே, இது மிக மிக முக்கியமான குறிப்பு, நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. தென்னிந்திய சுதந்திர சங்கம், அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் என்ற இயக்கத்தினை 1916ஆம் ஆண்டு சர் பி தியாகராயர் மற்றும் டாக்டர் டி.எம். நாயர் ஆகியோர் ஏற்படுத்தினர். நண்பர்களே, தென்னிந்திய சுதந்திர சங்கம் வந்து 1916ஆம் ஆண்டு இவர்கள் இருவர் ஏற்படுத்தினர். ஆப்ஷனில் இப்படி கேட்பாங்க, சர் பி தியாகராயர், டி.எம். நாயர் மற்றும் சர் டி.எம். நாயர், நடேசனார், இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. நம்ம வந்து சர் பி தியாகராயர் மற்றும் டி.எம். நாயர் இவர்கள் இருவரை மட்டுமே நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். 1916ஆம் ஆண்டு வந்து நம்ம நல்லா நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா அந்த தென்னிந்தியர் சுதந்திர சங்கம் தான் பின்னாடி வந்து திராவிடர் கழகம் என பெயர் மாதிரி, அதுதான் வந்து திராவிட கட்சிகளாக பெயர் மாதிரி தமிழகத்தில் வந்து பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு இயக்கமாக உள்ளது. 16வது குறிப்பு, அரசு பணிகளில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணை 1921 நீதிக்கட்சி அரசு வெளியிட்டது. நண்பர்களே, இது ரொம்ப மிக மிக முக்கியமான பாயிண்ட். அதாவது அரசு பணியிடங்களில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், அதாவது இடஒதுக்கீட்டு முறை ஆணை வந்து 1921ஆம் ஆண்டு. இந்த ஆண்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆண்டு, அதனால் இதை நினைவு வச்சுக்கோங்க. 1921 நீதிக்கட்சி அரசு வெளியிட்டது. நண்பர்களே, நீதிக்கட்சி எப்போ ஆட்சிக்கு வந்ததுன்னு பார்த்தோம்னா 1920ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது.
17வது குறிப்பு, மதராஸ் மாகாண சட்டசபையில் வகுப்பு வாரி தீர்மானத்தினை கொண்டு வந்தவர் உறுப்பினர் முனுசாமி ஆவார். தீர்மானத்தை முன்மொழிந்தவர் சர் ஆர்.கே. சண்முகம் ஆவார். வழிமொழிந்தவர் சி. நடேசனார் ஆவார். நண்பர்கள், இந்த பாயிண்டில் இந்த வகுப்பு வாரி தீர்மானத்தினை கொண்டு வந்தவர் யார், அதனை முன்மொழிந்தவர் யார், அதனை வழிமொழிந்தவர் யாருன்னு கேள்வியில் கேட்பாங்க. அதாவது இதை கொண்டு வந்தவர் முனுசாமி ஆவார். இந்த தீர்மானத்தினை முன்மொழிந்தவர் சர் ஆர்.கே. சண்முகம் ஆவார். வழிமொழிந்தவர் சி. நடேசனார் ஆவார். இதை நம்ம நல்லா நினைவில் வச்சுக்கணும். அடுத்தது 18வது பாயிண்ட், 1925ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் அரசு கல்வி வேலைவாய்ப்புகளில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கோரும் தீர்மானத்தை பெரியார் கொண்டு வந்தார். நண்பர்களே, இதை கேள்வியை எப்படி கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆண்டு இதை கொண்டு வந்தாருன்னு கேட்கலாம். அதே மாதிரி பெரியார் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் இந்த வகுப்புவாரி தீர்மானத்தை கொண்டு வந்தாருன்னு கேட்கலாம். இந்த 1925ஆம் ஆண்டையும் காஞ்சிபுரம் என்ற ஊரின் பெயரையும் நம்ம நல்லா நினைவில் வச்சுக்கணும். அதாவது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் பெரியார் இதனுடன் தொடர்புபடுத்தி. நண்பர்களே, நம்ம முன்னாடியே பார்த்தா இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவ தீர்மானத்தை முனுசாமி கொண்டு வந்தாருன்னு. அந்த தீர்மானம் என்னன்னு பார்த்துடலாம். எல்லா அரசு பணிகளிலும் பிராமணர் அல்லாதவர்களே அவர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி இருந்தாலே போதும் என்று கருதி வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். கிறிஸ்தவர்கள், முகமதியர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என அனைவரும் அரசு பணிகளில் அமர்த்தப்பட வேண்டும். இதற்கான ஒரு நிலையான ஆணை வெளியிடப்பட வேண்டும். 100 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கும் முக்கியமாக இருந்தால் 75% அளவுக்கு அது அடையும் வரை 7 ஆண்டு காலம் அமலில் இருக்கும் வண்ணமும் இவ்வாணை இருக்க வேண்டும். அதாவது அமலில் இருக்க வேண்டும்னு இந்த தீர்மானத்தை முனுசாமி கொண்டு வந்திருக்கிறார். நண்பர்களே, இந்த தீர்மானம் ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னு பார்த்தோம்னா, இந்திய வரலாற்றினையே மாற்றிய தீர்மானம் இதுதான். அதாவது நம்ம எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு இருக்குதல்லவா, அந்த இடஒதுக்கீட்டுக்கு முன்னோடியான தீர்மானம் இந்த தீர்மானம் தான். இந்த தீர்மானம் தான் இந்திய அரசியலில் இடஒதுக்கீடு கொடுக்க முக்கிய ஒரு திருப்புமுனையாக இருந்தது. 20வது குறிப்பு, இந்த தீர்மானத்தை முன்மொழிந்த ஆர்.கே. சண்முகம் என்ன பேசினார்னு பார்த்தோம்னா, இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தினை நாம் நிறைவேற்றினால் நம் எதிர்கால சந்ததி நம்ம எல்லாம் நமது நாட்டுக்கு உரிமையை வாங்கி தந்தவர் என்றே கொண்டாடும். நண்பர்களே, இதை கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த கூற்றை கொடுத்து இந்த கூற்றை கூறியது யாருன்னு கேட்பாங்க. அதாவது ஆர்.கே. சண்முகமா, நடேசனாரா, முனுசாமியா அல்லது பெரியாரான்னு கேட்பாங்க. நம்ம ஆர்.கே. சண்முகம்னு சரியாக குறிக்கணும். அடுத்தது 21வது குறிப்பு, தீர்மானத்தை வழிமொழிந்த டாக்டர் நடேசனார் என்ன கூறினார்னு பார்த்தோம்னா, எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தராவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று தீர்மானத்தை வழிமொழிந்து பேசிய நடேசனார் தெரிவித்திருக்கிறார். இதுவும் இந்த கூற்றை கொடுத்து இந்த கூற்று யாருடையதுன்னு கேட்பாங்க. நம்ம இதை நினைவில் வச்சுக்கணும். 22வது குறிப்பு, 1928 வாக்கில் ரா. முத்தையா தலைமையில் நீதி கட்சி செயல்பட்ட போது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டது. இதை கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தோம்னா, அதாவது எந்த ஆண்டு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. நம்ம 1928ன்னு நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அதாவது நீதி கட்சி யாருடைய தலைமையில் செயல்பட்ட போது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. நம்ம பெரியார்னு தப்பாக அடிக்கக்கூடாது, ரா. முத்தையான்னு சரியாக அடிக்கணும். இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டது அதனுடைய சம்பந்தப்பட்ட ஆண்டு 1928 நம்ம நினைவில் வச்சுக்கணும். பெயர் ரா. முத்தையாவும் நினைவில் வச்சுக்கணும். அடுத்தது 23வது குறிப்பு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் சட்ட திருத்தம் சென்னை மாகாண வகுப்புவாரி பிரதிநிதித்துவ சட்டத்தை பாதுகாக்க செய்யப்பட்டது. பிரிவு 15 உட்பிரிவு 4 மற்றும் பிரிவு 16 உட்பிரிவு 4 புதிய உட்பிரிவுகள் சேர்க்கப்பட்டன. அதாவது நண்பர்களே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் சட்ட திருத்தம் 1951ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அந்த முதல் சட்ட திருத்தம் எதில் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம்னா, அடிப்படை உரிமைகளில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படை உரிமைகளில் பிரிவு 15லும் பிரிவில் 16லும் அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை நம்ம நல்லா நினைவில் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 24வது குறிப்பு, இந்த சட்ட திருத்தத்திற்கு பின் 1951ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டவருக்கு 25% பட்டியலினத்தவருக்கு 16% இடஒதுக்கீடு இருந்தது. அதாவது இந்த இடஒதுக்கீடு நிறைவேற்றப்பட்ட பின் இந்த சதவீதத்தில் தான் இடஒதுக்கீடு இருந்தது. இதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். 25வது குறிப்பு, நண்பர்களே, மிக மிக முக்கியமான குறிப்பு, கலைஞர் மு. கருணாநிதி சட்டநாதன் தலைமையில் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை அமைத்தார். இவ்வாணையத்தின் பரிந்துரையின்படி
பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 31%, பட்டியல் இனத்தவருக்கு 18% இடஒதுக்கீடு வரம்பு மாற்றி அமைக்கப்பட்டது. அதாவது நண்பர்களே, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 1951 வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 25% இருந்தது, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து 16% இருந்தது. இந்த சட்டநாதன் தலைமையில் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை அமைத்த பிறகு இவ்வாணையத்தின் பரிந்துரைப்படி 31%, அதாவது ஓபிசி பிரிவினருக்கு, பட்டியல் இனத்தவருக்கு 18% இடஒதுக்கீடு வரம்பு மாற்றி அமைக்கப்பட்டது. நண்பர்களே, இந்த சட்டநாதன் தலைமையிலான பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து 1971 ஆண்டு அமைக்கப்பட்டது என்று நினைக்கிறேன். அடுத்தது 26வது குறிப்பு. 1979 ஆண்டு சமூக நலத்துறை அரசாணையின் மூலம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு 50% உயர்த்தப்பட்டது. அதாவது நண்பர்கள், நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 1951 1% இருந்தது. அதே மாதிரி 1971 1% மாற்றப்பட்டது. இப்போ வந்து 1979 ஆண்டு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 50% உயர்த்தப்பட்டது. 1979 ஆண்டு வந்து எம்ஜிஆர் வந்து தமிழகத்தை ஆட்சி செய்கிறார். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் 50% உயர்த்தப்பட்டது. 27வது குறிப்பு. 1989 ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பழங்குடியினருக்கு 1% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு தமிழக இடஒதுக்கீடு வரம்பு 69% உயர்த்தப்பட்டது. அதாவது நண்பர்களே, 1989 ஆண்டு வரைக்கும் பழங்குடியினருக்கு 1% இடஒதுக்கீடு இல்லை. அப்போ கேள்வி வந்து கேட்பாங்க, எந்த ஆண்டு பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதுன்னு. அதாவது தமிழ்நாட்டில் எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1989 ஆண்டுன்னு நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இப்போ 69% எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 50%, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 18% அப்படின்னா 68%. இதனுடன் சேர்த்து 69% ஆகும். 28வது குறிப்பு. விபி சிங் பிரதமராக இருந்தபோது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு மத்திய அரசு வேலை வாய்ப்புகளில் வழங்கி மத்திய அரசு ஆணை பிறப்பித்தது. நண்பர்களே, இந்த 1990 ஆண்டு வரைக்கும் பிற்படுத்தப்பட்டவர்கள், அதாவது பிசி பிரிவினர் அல்லது ஓபிசி பிரிவினர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இல்லை. அந்த 1990 ஆண்டு தான் விபி சிங் பிரதமராக வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் தான் மண்டல் ஆணைய பரிந்துரைப்படி இந்த 27% இடஒதுக்கீடு வந்து வழங்கப்பட்டது. யார் பிரதமராக இருந்தபோது இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. அதாவது வாஜ்பாயா அல்லது விபி சிங்கா, ராஜீவ் காந்தி அல்லது இந்திரா காந்தி என்று கேட்பார்கள். நம்ம வந்து விபி சிங்கனை நினைவில் வச்சுக்கணும். அடுத்தது 29வது குறிப்பு. இந்த 27% இடஒதுக்கீடு முறையானது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்னும் அரசியலமைப்பு சட்ட விதியை மீறுவதாக உள்ளது என இதனை ரத்து செய்ய கோரி இந்திரா சஹானி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நண்பர்களே, யார் வழக்கு தொடர்ந்தான்னு பார்த்தோம்னா இந்திரா சஹானி என்பவர். இந்த பேரை வந்து நம்ம நல்லா நினைவு வச்சுக்கணும். 30வது குறிப்பு. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஓபிசி பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கியது செல்லும் என தீர்ப்பளித்தது. அதாவது அரசாங்கம் செய்தது சரி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் இடஒதுக்கீடானது 50%க்கு மிகக்கூடாது எனவும் வரம்பை நிர்ணயித்தது. அதாவது 50%க்கு மேல் வந்து போகக்கூடாது அப்படின்னு. எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1992 ஆண்டு. இந்த ஆண்டு வந்து நான் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. நண்பர்களே, தற்போது மத்திய அரசு இடஒதுக்கீட்டில் வந்து இடஒதுக்கீடு சதவிகிதம் வந்து 59.5% உள்ளது. அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது இடபிள்யூஎஸ் எனப்படும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு, அது 10% சேர்த்து 59.5% உள்ளது. 31வது குறிப்பு. தமிழ்நாடு அரசின் 69% இடஒதுக்கீடானது அரசியலமைப்பிற்கு முரணானது என்றும் இதனை ரத்து செய்யவும் KN விஜயன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நண்பர்களே, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், உச்சநீதிமன்றம் வந்து 1992 ஆண்டு வந்து 50%க்கு மேல் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் வந்து தமிழ்நாடு அரசின் இடஒதுக்கீடு வந்து 69% உள்ளது. இது வந்து அரசியலமைப்பிற்கு முரணானது என KN விஜயன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அடுத்த பாயிண்டில் இந்த வழக்கு எப்படி போச்சுன்னு பார்ப்போம். 32வது குறிப்பு. தமிழ்நாடு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 69% இடஒதுக்கீட்டை காக்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 31(c)ஐ பயன்படுத்தி 30/12/1993 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி சட்ட மசோதா ஒன்றினை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியது. நண்பர்களே, இங்கே வந்து எந்த டேட்டில் வந்து இந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்பாங்க. எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1993 ஆண்டுன்னு நம்ம நல்லா நினைவில் வச்சுக்கணும். எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவுனா
31 சின்னு நம்ம நினைவில் வச்சுக்கணும். அதாவது 31 என்று நினைவில் வைத்தாலே போதுமானது. நண்பர்களே, இந்த 32வது பாயிண்டில் பார்த்த மாதிரி இந்த சட்ட மசோதா வந்து தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியது பார்த்தீங்களா? இந்த சட்ட மசோதா வந்து 33வது குறிப்பில் 19/7/1994 அன்று குடியரசுத் தலைவர் வந்து இந்த சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் தந்தார். இந்த ஒப்புதல் தந்ததை அடுத்து தமிழ்நாடு அரசின் 69% இடஒதுக்கீடு முறையானது உரிய சட்ட பாதுகாப்பினை பெற்றுவிட்டது. அதாவது தமிழ்நாடு அரசின் சட்டத்துக்கு வந்து இந்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்து விட்டது. அதாவது வந்து ஒரு சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தால்தான் அது வந்து சட்டமாகும். இப்போ வந்து அது சட்டமாயிடுச்சு, சட்ட பாதுகாப்பினை பெற்றுவிட்டது. நண்பர்களே, இந்த 69% இடஒதுக்கீடு வந்து சட்ட பாதுகாப்பினை பெற்றுவிட்டதுன்னு நம்ம பார்த்தோம். மறுபடியும் இந்த இடஒதுக்கீடு மேலே கேஸ் போடுறதை தடுக்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, அதாவது 34வது குறிப்பில் நீதிமன்ற வழக்குகளை தவிர்க்க அரசியலமைப்பு சட்டத்தில் 9வது அட்டவணையில் தமிழக அரசின் 69% இடஒதுக்கீடு சட்டத்தினை சேர்க்க நாடாளுமன்றத்தில் 76வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுது. நண்பர்களே, இந்த இடஒதுக்கீடு முறையானது அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. அதாவது அரசியலமைப்பு சட்டத்திலேயே இந்த இடஒதுக்கீடு வந்து இடம்பெற்றுவிட்டது. அதனால் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நீதிமன்றத்தில் இந்த இடஒதுக்கீட்டினை எதிர்த்து வழக்கு தொடர முடியாது. நண்பர்களே, இந்த 9வது அட்டவணையில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, நீதிமன்ற வழக்குகளிலிருந்து பாதுகாக்கப்பட்ட சட்டங்களில் இந்த 9வது அட்டவணையில் வந்து இருக்குது. இந்த நாடாளுமன்றத்தில் 76வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து 1994ஆம் ஆண்டு செய்தார்கள். நண்பர்களே, இப்போ 35வது குறிப்பில் 1992 நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்ததாகவும் அறிவிக்கப்பட்டது. அதாவது இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து 1992 நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததாகவும் 1994இல் அந்த சட்ட திருத்தம் செய்யப்பட்ட போது அறிவிக்கப்பட்டது. கேள்வி வந்து இப்படி கேட்பார்கள் நண்பர்களே, இந்த 76வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து எப்போதிலிருந்து நடைமுறைக்கு வந்தது? நம்ம வந்து அரசியலமைப்பு திருத்தம் செய்யப்பட்டது வந்து 1994ஆம் ஆண்டு. ஆனால் நடைமுறைக்கு வந்தது வந்து 1992ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி. இந்த நடைமுறைக்கு வந்தது என்ற வார்த்தையையும் 1992ஆம் ஆண்டையும் நம்ம வந்து நல்லா நினைவில் வச்சுக்கணும். 36வது குறிப்பு, இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி 340 ஆனது குடியரசுத் தலைவருக்கு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்க அதிகாரம் வழங்குகிறது. நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இந்த கேள்வி வந்து அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. அதாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் சம்மந்தப்பட்ட அரசியலமைப்பு சட்ட விதி எதுன்னு. அதாவது சட்ட விதி 340 தான். அதுதான் வந்து பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் சம்மந்தப்பட்ட அரசியலமைப்பு சட்ட விதி வந்து. 37வது குறிப்பு, நண்பர்களே, மிக மிக முக்கியமான குறிப்பு. முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து 1953ஆம் ஆண்டு காக்கா கலேல்கர் தலைமையில் அமைக்கப்பட்டது. அதாவது எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1953ஆம் ஆண்டு காக்கா கலேல்கர் தலைமையில். இவ்வாணையத்தில் காக்கா கலேல்கர் உட்பட 11 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். அதாவது எத்தனை உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் கேட்பாங்க. அவர் உட்பட 11 உறுப்பினர்கள். அதாவது தலைவர் மற்றும் 10 உறுப்பினர்கள், மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து 11 உறுப்பினர்கள். இவ்வாணையத்தின் அறிக்கையை பிரதமர் நேரு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதாவது இப்படின்னு கேள்வி கேட்பார்கள். முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தவர் யாருன்னு கேட்பாங்க. நேருவா, இந்திரா காந்தியா, ராஜீவ் காந்தியா அல்லது வாஜ்பாயா என்று கேட்பார்கள். நம்ம வந்து பிரதமர் நேருன்னு நினைவில் வச்சுக்கணும். 38வது குறிப்பு, பிரதமர் மொரார்ஜி தேசாய் 1979ஆம் ஆண்டு பிபி மண்டல் தலைமையில் 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை அமைத்தார். இந்த ஆணையத்தின் செயலாளராக MS கில் செயல்பட்டார். அதாவது 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1979ஆம் ஆண்டு. பிபி மண்டல் அப்படின்னா பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் ஆகும். யார் அமைத்தார்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி இல்லை நண்பர்களே, மொரார்ஜி தேசாய் ஆவார். இந்த ஆணையத்தின் செயலராக யார் செயல்பட்டார் என்று கேட்கவும் வாய்ப்புள்ளது. MS கில் வந்து இந்த ஆணையத்தின் செயலராக செயல்பட்டார். 39வது குறிப்பு, இவ்வாணையம் 11 காரணங்களை அடிப்படையாக கொண்டு கல்வி மற்றும் சமூக அடிப்படையில் 3743 சாதிகள் பிற்படுத்தப்பட்டவைகளாக உள்ளன என அடையாளம் கண்டது. நண்பர்களே, இந்த குறிப்பில் எப்படி வார்த்தை விளையாடுவார்கள் பார்த்தோம்னா, அதாவது இவ்வாணையம் 11 காரணங்களை அடிப்படையாக கொண்டு, எத்தனை காரணங்கள்லாம் 11 காரணங்கள், கல்வி மற்றும் பொருளாதார அடிப்படையில் என்று வந்து வார்த்தை விளையாடுவார்கள் நம்ம டிஎன்பிஎஸ்சி. ஆனால் கல்வி மற்றும் பொருளாதார அடிப்படையில் அல்ல நண்பர்களே, கல்வி மற்றும் சமூக அடிப்படையில் 3743 சாதிகள். இங்கே முக்கியமான கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா கல்வி மற்றும் சமூக அடிப்படையில்.
3743 சாதிகள் பிற்படுத்தப்பட்டவைகளாக உள்ளன என அடையாளம் கண்டது. 40வது குறிப்பு. ஒரு கூற்றை வாசிக்கிறேன் நண்பர்களே. வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கு மதராஸ் முன்னோடியாக இருப்பதுடன் அம்மாநிலமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பாளர்களுக்கு பிரதிநிதித்துவத்தை வழங்கியுள்ளது. நண்பர்களே, கேள்வி இந்த கோற்றை கொடுத்து இந்த கூற்று யாருடையதுன்னு கேட்பாங்க. அதாவது பிபி மண்டலா அல்லது விபி சிங்கா, வாஜ்பாயா அல்லது பிரதமர் மோடியா என்று கேட்பார்கள். நம்ம பிபி மண்டல்னு நினைவில் வச்சுக்கணும். நண்பர்களே, இங்கே ஏன் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு முக்கியத்துவம் பெறுதுன்னு பார்த்தோம்னா, பட்டியல் இனத்தவர்களுக்கும் பழங்குடியினருக்கும் ஏற்கனவே இடஒதுக்கீடு வழங்கிவிட்டார்கள். ஆனால் பொருளாதாரத்தில் மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய வகுப்பினர்களாக உள்ள இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அல்லது இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவில்லை. அதனால தான் 1990 தான் இடஒதுக்கீடு வழங்குறாங்க. அதனால தான் இந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையமும் இந்த இடஒதுக்கீடும் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. 41வது குறிப்பு. மக்கள் தொகையில் 52% உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு 27% இடஒதுக்கீடு மத்திய அரசு பணியில் வழங்க மண்டல் ஆணையம் பரிந்துரைத்தது. இந்த 27% இடஒதுக்கீடு வழங்க யார் பரிந்துரைத்ததுன்னு பார்த்தோம்னா மண்டல் ஆணையம். அதாவது இரண்டாவதாக அமைக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தான் பரிந்துரை வழங்கியது. 42வது குறிப்பு மிக மிக முக்கியமான குறிப்பு நண்பர்களே. 13/8/1990 அன்று முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு முறை அமலுக்கு வருவதாக பிரதமர் விபி சிங்கின் அரசாங்கம் அறிவித்தது. அதாவது எந்த நாள் முதல் அமலுக்கு வருவதாக அறிவித்ததுன்னு பார்த்தோம்னா, அதாவது சுதந்திர தினத்திற்கு 2 நாளுக்கு முன்பு, அதாவது 13/8/1990. நம்ம ஆண்டு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த சுதந்திர தினத்திற்கு 2 நாளுக்கு முன்புன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 43வது குறிப்பு. 1980ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மண்டல் ஆணையம் தன் அறிக்கையை உள்துறை அமைச்சர் ஜெயில் சிங்கிடம் வழங்கியது. நண்பர்களே, கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தோம்னா, எந்த ஆண்டு மண்டல் ஆணையம் தன் அறிக்கையை வழங்கியதுன்னு கேட்பாங்க. அதாவது எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1980ஆம் ஆண்டு. அதே மாதிரி யாரிடம் அறிக்கையை வழங்கியதுன்னு கேட்பாங்க. அதாவது மொரார்ஜி தேசாயிடமா அல்லது இந்திரா காந்தியிடமா அல்லது ஜெயில் சிங்கிடமா அல்லது குடியரசுத் தலைவரிடமா அப்படின்னு கேட்பாங்க. யாரிடம் அப்படின்னு பார்த்தோம்னா உள்துறை அமைச்சர் ஜெயில் சிங்கிடம். நண்பர்களே, இந்த 1980ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையாரின் ஆட்சி தொடங்கிவிட்டது. அவருடைய தலைமையின் கீழ் தான் ஜெயில் சிங் உள்துறை அமைச்சராக உள்ளார். நண்பர்களே, இங்கே சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, மண்டல் ஆணையத்தை அமைத்தவர் மொரார்ஜி தேசாய். இவர் காங்கிரஸ் அல்லாத ஒரு பிரதமர். அதே மாதிரி மண்டல் ஆணையம் யாரிடம் அறிக்கையை சமர்ப்பித்ததுன்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இந்திரா காந்தி அரசிடம். 44வது குறிப்பு. இந்த அறிக்கையை தயார் செய்வதில் அதிகமான உழைப்பை கொடுத்துள்ளோம். மிகச்சரியாக கூறினால் நாம் உன்னதமான செயலை செய்துள்ளோம். யார் கூறியதுன்னு பார்த்தோம்னா பிபி மண்டல். நண்பர்களே, இந்த கூற்றை மறுபடியும் ஒரு முறை படித்து பார்த்துக்குங்க. இந்த கூற்றை கொடுத்து இது யார் கூறியதுன்னு கேட்பாங்க. அதாவது விபி சிங்கா அல்லது மொரார்ஜி தேசாயா, இந்திரா காந்தியா அல்லது பிபி மண்டலா அல்லது நரசிம்மராவான்னு கேட்பாங்க. நம்ம பிபி மண்டல் என சரியாக குறிக்கணும். அடுத்து 45வது மற்றும் கடைசி குறிப்பு. பாராளுமன்றத்தில் இருமுறை, அதாவது 1982 மற்றும் 83ஆம் ஆண்டுகளில் மண்டல் ஆணைய அறிக்கையின் மீதான விவாதம் மட்டுமே நடந்தது. நண்பர்களே, கேள்வி இப்படி கேட்பாங்க. மண்டல் ஆணைய அறிக்கை மீதான விவாதம் பாராளுமன்றத்தில் எப்பொழுது நடைபெற்றது? அதாவது எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1982 மற்றும் 1983ஆம் ஆண்டு. ஒரு விஷயம் சொல்கிறேன் நண்பர்களே. 1979ஆம் ஆண்டு மண்டல் ஆணையம் அமைக்கப்பட்டது. 80ஆம் ஆண்டு தன் அறிக்கையை உள்துறை அமைச்சரிடம் சமர்ப்பித்தது. இந்த 82, 83ஆம் ஆண்டு விவாதம் மட்டுமே நடைபெற்றது. இந்த 90ஆம் ஆண்டு தான் ஒரு ஆணையின் மூலம் மண்டல் ஆணையத்தின் பரிந்துரையை அரசாணையாக பிறப்பித்தது. நண்பர்களே, மண்டல் ஆணையத்துடன் தொடர்புடைய 6 முக்கியமான ஆண்டுகள் என்னென்னு பார்த்தோம்னா 1979, 1980, 1982 மற்றும் 1983 மற்றும் 1990 மற்றும் 1992. இந்த 1992 ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, இந்த ஆண்டில் தான் உச்சநீதிமன்றம் மண்டல் வழக்கு, அதாவது இந்திரா சாகானை தொடுத்தார் பார்த்தீங்களா, அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இடஒதுக்கீடு வரம்பு குறித்த தீர்ப்பை வெளியிட்டது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.